மகளே, நலமா? சேர நாட்டுக்கே மகாராணி இவளுக்கு என்ன குறை இருக்க முடியும்? சரியாக சொன்னீர்கள். இமயம் வரை சென்று போரிட்டு வெற்றி வாகை சூடிய இந்த சேரன் செங்குட்டுவனின் மனைவி அல்லவா இவள்? கடல் வாணிபத்தில் உலகமெங்கும் கோலோச்சும் சேர நாட்டின் அரசி அல்லவோ இவள்? கோடான கோடி யானைகள் வலம் வரும் மலைகளுக்கெல்லாம் ராணி அல்லவோ இவள்? நொஞ்சிலும் அமராவதியும் பாயும் செழுமையான தமிழ் மண்ணின் மகாராணி அல்லவோ இவள்? நாட்டிற்கே ராணியானாலும் பெண்ணின் மனதிற்கு பிடித்த 2 விஷயங்களை விட்டு விட்டீர்களே மன்னா. இது தெரியாதா எனக்கு? ஒன்று கணநேரம் பிரியாத கணவனின் அன்பு, மற்றொன்று மாட மாளிகைகள், வைர வைடூரியங்கள். அண்டம் புகழும் மன்னனுக்கு பெண்ணின் மனது புரியவில்லையே. ஒன்று அன்பு. இங்கு மன்னரின் அன்பிற்கு ஒன்றும் குறைவில்லை. ஆஹா, அந்த மற்றொன்று? அது அழகிய ஆடைகள். அண்டை நாடுகளில் எல்லாம் மகாராணியும் மக்களும் அழகழகான ஆடைகள் உடுத்தி மகிழ்கின்றனர். காரணம், அங்கிருக்கும் போத்தீஸ் ஆடை அங்காடி. அது நமது நாட்டில் இல்லையே மன்னா. அட, இதுதான் உன் மனக்குறை. சேர நாட்டில் போத்தீஸ் ஆடை அங்காடி வேண்டும் என்ற அரசின் ஆசை இக்கணமே நிறைவேறட்டும். இது அரசின் ஆணை. சேர மன்னனின் ஆணைக்கிணங்க போத்தீஸ் இப்பொழுது கோவையில். இனி சேர நாட்டு மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிதான்.